ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளே போற்றி போற்றி, ஓம் காலங்கி சித்த திருவடிகளே போற்றி போற்றி. ஒற்றை தலைவலி ப்ராப்ளம் மற்றும் மைக்ரைன் தலைவலி ப்ராப்ளத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டு வைத்திய மருத்துவ குறிப்பு தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து பயன்பெற போறீங்க. 100% இல்லை 1000%. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த தலைவலி பிரச்சனை, ஒற்றை தலைவலி பிரச்சனை, மூக்கில் அதிகமாக நீர் ஒழுகிக்கிட்டே இருக்கிறது, அதிகப்படியாக காலையில் குளிச்சுட்டு வந்ததுமே அடுக்கடுக்கா அடுக்கு தும்மல் கிளம்புறது, சைனஸ் ப்ராப்ளம் சொல்றது, இந்த மாதிரி சீதாளம் சம்பந்தம் சொல்லுவாங்க, சீதாள நோய்கள், இதெல்லாம் அதிகமாக சிரசுல தேங்கக்கூடிய துர்நீர்னு சொல்லக்கூடிய கெட்ட நீர்களால அவங்களுக்கு தலை முழுவதும் பாரமாகும். ஒரு சிலருக்கு ஒரு சைடு மட்டும் ஒற்றை தலை வலியாகும். ஒரு சிலருக்கு தலை ஃபுல்லாவே எல்லா பக்கமும் விண்ணு விண்ணு விண்ணுன்னு போட்டு தெரிக்கிற மாதிரியும் நிறைய தொந்தரவுகளை இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன் தலைவலின்னு நிறைய பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான தலைவலிகளாக இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த மருந்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்களே போதும். ஒரே ஒரு மூலிகை மற்றும் 2 வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய 2 மருந்து தான். அதில் ஒன்று ஒருதலை பூண்டுங்கிறது, இன்னொன்று நற்சீரகம். நற்சீரகம்னாலும் சீரகம்னாலும் ஒன்று தான். நீங்கள் சீரகத்தை வாங்கி முதல்ல 50 கிராம் வாங்கிக்கணும். இப்போ இந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு அந்த மூலிகை என்னன்னு முதல்ல பார்த்துக்குங்க. மூலிகையை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சீரகத்தை நீங்கள் தண்ணியில் கொட்டி அடியில் தங்கக்கூடிய சீரகத்தை மட்டும் எடுத்து தண்ணி இல்லாமல் ஒரு துணியில் போட்டு நல்லா நிழல்லே காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்காமல் தண்ணியில் அடியில் தேங்கின சீரகம் 50 கிராம் கொட்டினீங்கன்னா 40 கிராம் அளவுக்கு தேங்கும். அதை நீங்கள் ஒரு துணியில் போட்டு நிழல் காய்ச்சலாக ஒரு 2 நாள் 3 நாள் போட்டிங்கனாலே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து அதை நீங்கள் இளம் வறுப்பாக வறுத்துக்கணும் சீரகத்தை. அதே மாதிரி ஒரு தலை பூண்டை நீங்கள் நல்லா ஒரே தலை பூண்டுன்னு சொல்லி பூண்டு கடையில் கட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பூண்டை நல்லா நச்சுக்கணும். நல்லெண்ணெய் பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க, குளிர்ச்சி உடம்புக்காரங்க. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க இந்த மருத்துவ முறைக்கு. தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கிட்டு முதல்ல இப்போ இந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் சித்தகத்தி பூ, சிற்றகத்தி பூ. நல்லா பார்த்துக்குங்க. இது நம்ம பாடம் பண்ணி வச்சிருக்கு. பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் முழுவதும் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். கிடைக்கிறப்ப எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுக்கணும். காய வைக்கல அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா 2-3 நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம்னா இதில் பூச்சி வந்துடும். அதனால் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அப்படியே நிழல் காய்ச்சலாக போட்டு பரப்பி காய வச்சிடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சினாலே இதில் பூச்சி வரும். அதனால் இந்த சித்தகத்தி பூ வாங்கிட்டு நிழல் படமாக போட்டு வச்சுக்கோங்க. 50 கிராம் சீரகம் எடுத்தீங்கன்னா 100 கிராம் சித்தகத்தி பூ, 100 கிராம் சித்தகத்தி பூவு, 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இந்த சித்தகத்தி பூவை முதல்ல சீரகத்தையும் ஒருதலை பூண்டோட அளவு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஒருதலை பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா நச்சிக்கணும். நச்சிக்கிட்டு 50 கிராம் சீரகம், 25 கிராம் ஒருதலை பூண்டு, 100 கிராம் சித்தகத்தி பூ, 3ஐயும் ஒன்றன் பின் ஒன்றா போடணும். முதல்ல தேங்காய் எண்ணெய் 3/4 பதத்துக்கு காஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை போடணும். சீரகம் கருவிடக்கூடாது. அடுத்தது பூண்டை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பூண்டை போட்டு நீங்கள் கிண்டாமல் விட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சி ஜாம் ஆகிக்கும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பூண்டு போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா கொதிநிலைக்கு முழு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பூவை போட்டு அப்படியே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சூடு ஆறுறதுக்குள்ளேயும் இன்னொரு பாத்திரத்துக்கு இந்த எண்ணெயை மட்டும் இந்த வண்டல்லாம் இல்லாமல் வடித்து வச்சிடணும். எண்ணெயை மட்டும் தனியாக வடித்து வச்சுக்கிட்டு, பெண்களாக இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த எண்ணெயில் தலை முழுகிட்டு வரணும், ஸ்நானம் பண்ணணும். ஆண்களாக இருந்தீங்கன்னா சனிக்கிழமை புதன்கிழமை தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 10லேருந்து அரை மணி நேரம் நல்லா விட்டுறணும். நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா சிரசு துர்நீர்னு சொல்லி தலையில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீர்களாலையும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளாலைன்னா தலை முழுக்க விண்ணுன்னு தெரிகிறது, ஒரு சைடு வலி வருது, மூக்கில் நீர் இறங்குறது, சைனஸ் ப்ராப்ளம், அடுக்கு தும்மல் வந்துடுறது. குளிச்சு முடிச்சுட்டு காலையில் நீங்கள் தலை தோட்டிகிட்டு இருக்கக்குள்ளேயே 5 தும்மல் 6 தும்மல் வரும். ஒரு சிலருக்கு தூங்கி எழுந்திரிச்ச உடனே 5 தும்மல் 6 தும்மல் கிளம்பும். அடுக்கு தும்மல் சைனஸ் ப்ராப்ளத்தில் உள்ளவங்களுக்கு, வீசிங் ப்ராப்ளத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மருந்து சூப்பராக வேலை செய்யும். வெளிப்பிரயோகம்னா தலையில் நீங்கள் தேய்ச்சி குளித்து, ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை புதன்கிழமை 25 ml வரலும் நீங்கள் இதை தேய்ச்சிக்கலாம். முடி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நிறையா தேய்க்க வேணாம். 25 ml தலைக்குள்ளே புறமா நல்லா தேய்ச்சி விட்டு 10லேருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு
தலையை குளிச்சுட்டு வரக்குள்ள சீயக்காய் அல்லது ரொம்ப ஷாம்புலாம் போடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய குளியல் பொடிகளை வச்சு குளிச்சிங்கன்னா எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு தலைவலி, மைக்ரைன் தலைவலியாக இருந்தாலும் சரி, ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் சரி, வீசிங் ப்ராப்ளம், அதே மாதிரி ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்களுக்கும் இந்த மருந்து நல்லபடியாக கேட்கும். தலை குளிச்சுட்டு வந்தீங்கனாலே நோய் எதிர்ப்பு திறனை இரும்பு சத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த மருந்தெல்லாம் பயன்படுத்தக்குள்ள உணவுப் பொருள்களில் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் இந்த மூக்கில் நீர் வடிகிறது, ஒத்த தலைவலி வருது, சிரசில் கபால நீர் தேங்கிட்டா அதீதமான தலைவலி வந்துடுது. அதனால இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தக்குள்ள ஆண்கள் மதுவை நிப்பாட்டிக்கணும். பெண்களாக இருந்தால் புலால் சாப்பிட்றத நிறுத்திக்கணும். அதிகபட்சம் ஒரு 8 வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக குளிச்சிங்கன்னா போதும். வாரத்துக்கு 2 நாள்னு 8 வேளை குளிக்கணும். ஒரு வாரத்துக்கு 2 வேளைன்னா அதாவது 2 மாதம் பயன்படுத்துனீங்கன்னா போதும். 8 வாரத்தில் எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு இந்த மைக்ரைன் தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை முழுவதும் வலி, தலைபாரம், மூக்கில் நீர் இறங்குறதுன்னு சீதாள நோய் சம்மந்தப்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அனைத்து தலைவலிகளும் உடனடியாக குணமாகும். 2 மாசத்துல அதுக்கு முதன்மையான மருந்து இந்த சித்தகத்தி பூ. இந்த சிற்றகத்தி பூவு 100 கிராமு, சீரகம் 50 கிராமு, ஒற்றை பூண்டு ஒற்றை தலை பூண்டுன்னு சொல்லுங்க, ஒரு தலை பூண்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 25 கிராம் வாங்கிக்கோங்க. இந்த 3ஐயும் இப்போ சொன்ன பக்குவத்தில் மருந்தா செஞ்சு எண்ணெயை காய்ச்சி இறக்கி வச்சுக்கிட்டு 2 மாதம் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு ஆயுசுக்கும் அதுக்கப்புறம் இந்த தலைவலி சம்மந்தப்பட்டது சுத்தமாக உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. இந்த மருத்துவ முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.